இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய தூர்தர்ஷன்னு சொல்லக்கூடிய நிறைய சேனல்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த சேனல்ஸ்லாம் வந்து பாஜகவோட ஆதிக்கம் நிறைய இருக்குது. ஸோ இந்த சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து அதோட லோகோ வந்து காவி நிறமாக மாற்றப்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு சர்ச்சை இன்றைக்கி பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஸோ இந்த சர்ச்சை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முழுக்க வந்து அரசு ஊடகங்கள் எல்லாமே வந்து காவி நிறமாக மாற்றப்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு டாபிக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்ற மூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலில் வந்து ஒளிபரப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சர்ச்சை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெகுவாக வந்து கடந்த 2 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை, எதனால் வந்து இந்த ஒரு டிடி நியூஸ் அப்புறம் டிடி தமிழ் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்ஸோட இந்த ஒரு டாபிக் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய கவர்மெண்ட் சார்பாக ஒரு டிவி சேனலை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் டிவி சேனல் வச்சுருக்காங்க. என்ன தான் வந்து ப்ரைவேட் சேனல்ஸ் நிறைய இருந்தாலும் கூட ஏன் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் சேனல்ஸில் போடக்கூடிய நியூஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து பொய்யாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் சைடு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு சேனல்ஸில் போடுற நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து உண்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நியூஸை வந்து நம்புறதுக்கு வந்து வழிவகை செய்யும். அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பிரசார் பாரதி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து 1997 நவம்பர் 23 வந்து பார்த்திங்க அப்படின்னா விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையாக செயல்படுறதுக்காக அப்போவே வந்து சட்டம் இயற்றப்பட்டு முழுக்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பொதுவான மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான நியூஸையும் இன்ஃபர்மேஷனையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் தூர்தர்ஷன் சேனல்ஸ். ஸோ இந்த பிரசார் பாரதியோட அமைப்பில் இயங்கக்கூடிய இந்த தூர்தர்ஷன் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க மக்களுக்காக மட்டும்தான் இருக்கணும். எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நம்ம நாடாக இருக்கலாம், இல்லை வெளிநாடாக இருக்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொடுக்கறது தான் இந்த தூர்தர்ஷனோட வேலை. ஸோ இந்த தூர்தர்ஷனில் இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்க்கட்சி தலைவர்கள்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து பாஜகவை விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஏன் வந்து இந்த தூர்தர்ஷன் சேனல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தூர்தர்ஷன்னு சொல்லக்கூடிய டிடி அப்படின்ற இந்த ஒரு நியூஸாக இருக்கட்டும், இல்லை டிடி பொதிகையாக இருக்கட்டும், இல்லை டிடி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க காவி நிறமாக மாற்றப்பட்டிருக்கு அந்த ஒரு சேனல்ஸோட லோகோ. ஸோ இந்த ஒரு லோகோ மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 5 நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டோரி அப்படின்ற அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளிபரப்பப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பாஜக இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெரும்பான்மையானராக இருக்க மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்துக்கள், சிறுபான்மையினராக இருக்க மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள், அப்புறம் கிறிஸ்டின்ஸு. ஸோ நாங்கள் வந்து முழுக்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாஜக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட சப்போர்ட் எல்லாமே ஹிந்துக்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிரச்சாரம் பண்ணி ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தி இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக இவங்களோட ஆட்சிக்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாஜக முழுக்க இந்த கவர்மெண்ட் சேனல்ஸ் எல்லாம் வந்து கையகப்படுத்தி அவங்களோட நிறம், அதாவது தங்களோட பாஜக கொடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவி நிறம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்லேயும் காவி நிறத்தை ஏற்படுத்தி முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவோட ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எதுக்காக இந்த பாஜக இந்த ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக மக்கள் வந்து ட்ரஸ்டபுளாக பார்த்து நிறைய நியூஸை வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சேனல் மூலியமாக ஒளிபரப்பும் போது ஈஸியாக மோடி வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை பிஜேபி சம்மந்தமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த டிடி சேனல்ஸில் வந்து ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவே எதிர்க்கட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிவி சேனல்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை இந்த நேரம்லாம் ஒதுக்குவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு சேனலுக்கும் இவ்வளோ தான் வந்து டைம் இருக்குது, இவ்வளோ தான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுக்கு தான் நிறைய நேரம் வந்து ஒதுக்கப்படுது, மற்ற கட்சிகள் மற்ற பேசுகிறதெல்லாம் வந்து கம்மி நேரம் தான் வந்து ஒளிபரப்புது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு சேனல்ஸ் மட்டும் இல்லாமல், டிவி சேனல்ஸ் மட்டும் இல்லாமல், இந்த ஐஆர்சிடிசி ஆப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்தே பாரத் ரயிலாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காவி நிறமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க காவி நிறமாகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நிறைய அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவி நிறத்தில் வந்து சீருடை கொடுக்கறது, அப்புறம் கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டிடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூர்தர்ஷன் பொதிகைன்னு இருந்துச்சு, அதை தான் வந்து டிடி தமிழ்னு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 5ஆம் தேதி நைட் 8 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு மூவியை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சேனல்ஸில் வந்து ஒளிபரப்புகிறாங்க. இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானுச்சு. ஏன் அப்படின்னா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு மூவி வந்து ஏன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஒரு சேனலில் ஒளிபரப்பணும், இது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கேரளாவுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு படம் இதில் ஒளிபரப்பினால பினராயி விஜயனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா முதலமைச்சரே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஸோ மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை டிவி சேனல்ஸ் பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்றதெல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் தாண்டி தூர்தர்ஷனோட தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய கௌரவ் திவேதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லோகோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறத்தை மாற்றினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபார யுத்தி தான் காரணம். ஸோ கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றுறது மூலியமாக நிறைய வந்து வியாபாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நாங்கள் இதுக்கு முன்னாடி நீல நிறம் வச்சுருக்கோம், மஞ்சள் நிறம் வச்சுருக்கோம், சிவப்பு நிறம் வச்சுருக்கோம் இந்த லோகோஸ்லாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு நிறம் மாற்றிருக்கோம். இதனால் நிறங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு அரசியல் தலையீடுமே கிடையாது, முழுக்க நாங்கள் தன்னிச்சையாக தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கௌரவ் திவேதி சொல்கிறாரு. இதையும் தாண்டி நாங்கள் ஒரு அப்கிரேட் வந்து பண்ண நினைக்கிறோம் சேனல்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பொருட்களை வாங்கி போடுறதா இருக்கட்டும், அதிநவீனமான பொருட்களாக இருக்கட்டும், ஒரு புதிய செட்டு புதிய அரங்குகள் அமைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சேனல் சார்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஒரு அரசியல் தலையீடு இருக்கும், ஸோ கவர்மெண்ட்டில் பாஜகவோட தலையீடு எப்படி இருக்கும், இதில் அரசியல் தலையீடே கிடையாது அப்படின்னு சொல்லி கௌரவ் திவேதி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷனோட அஃபீஷியல் வலைதள பதிவாக இருக்கக்கூடிய எக்ஸ் ட்விட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிவை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வண்ணங்கள் புதிய எண்ணங்கள் அப்படின்ற ஒரு பதிவை போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட கொள்கையில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து புதிய ஒரு அவதாரத்துக்கு ரெடி ஆகுங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஸோ வேகமான நியூஸை விட ஒரு துல்லியமான ஒரு நியூஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க, ஒரு பரபரப்பான நியூஸை விட உண்மையான நியூஸுக்கு வந்து முன்னுரிமை கொடுங்க. முழுக்க தூர்தர்ஷன் நியூஸுனாலே உண்மைத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலோட தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுக்க பாஜகவோட ஆதிக்கம் தான் இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடி இப்போது அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா டிவி சேனல்ஸ் எல்லாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க தான் நீண்ட காலமாக பணியில் இருக்காங்க. ஆனால் இப்போது பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகளை உள்ளே சேர்த்து விடுறாங்க. ஸோ இந்த அதிகாரிகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பாஜக வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள்லேருந்து மக்கள் வரைக்கும் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூர்தர்ஷன் சேனல்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இஷ்யூ. ஸோ இதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட
இணைஞ்சா இருங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை பாய், டேக் கேர்.